வெல்கம் டு எஸ்பி ஜாப்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான 3 இம்பார்ட்டண்டான மஸ்ட் விஷயம்லாம் சார் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு 3 இம்பார்ட்டண்டான விஷயம் சார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலே. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து கம்பெனியோட நம்பர் இருந்துச்சு. ஸோ 161ன்ற நம்பர் வந்து ப்ரொஃபைலில் வந்து இருந்தது. அதை ஒரு சிலர் வந்து பார்க்காம எடிட் பண்ணதுனால அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. நீங்கள் இப்போ அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கம்பெனியோட நம்பர் 161 இருக்கோ அவங்க போய்ட்டு மொபைலில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, உங்களுடைய நம்பரை கொடுத்துருங்க. செகண்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சின்ட்டு 2 பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம வெப்சைட்டில். ஸோ என்னுடைய ஸ்டாஃப் ஐடி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க சார், எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் வரல அப்படின்றவங்க sbutvm@gmail.comக்கு உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, பேங்க் டீட்டெயில் என்ன அதில் கொடுத்தீங்களோ கரெக்டாக அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து செஞ்சுருவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து தேர்ட் பேட்ச் அமௌண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. எதுக்குன்னாக்கா 29 ரிக்வஸ்ட்டு தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ வெறும் இந்த 29 ரிக்வஸ்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு பேமெண்ட் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு 100 மெம்பர்ஸாவது வேணும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் இன்னும் எவ்வளோ ஃபார்ம் வருது அப்படின்றத பார்த்துட்டு மண்டே உங்களுக்கு தேர்ட் பேட்ச் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எடிட் ப்ரொஃபைல்லாம் என்ன அப்படி எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஓல்டு மெம்பர்ஸ் இருப்பீங்களா? ஸோ எடிட்டில் போய்ட்டு எதுக்கு என் நம்பர், பட் என்னோடய இதில் நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இங்கே பின்னடு மெசேஜ் இருக்குன்னு டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம SBO web.2 இருக்கு இல்லையா? ஸோ அதை பின் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு தடவை அதை டச் பண்ணிங்கனாக்கா நம்ம SBO லிங்க் இருக்கும். ஸோ இதை டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே சேவில் காட்டும். ஸோ இங்கே வந்து என்னோடய ஸ்டாஃப் ஐடிஸ்லாம் நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ என்னோடய ஸ்டாஃப் ஐடி போட்டு என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். போயிட்டு உங்களுடைய டேஷ்போர்டை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் இருக்கா? ஸோ எடிட் ப்ரொஃபைல் போய் பாருங்கள். இப்போது ப்ரொஃபைலை டச் பண்ணிங்கனாக்கா எடிட் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கம்பெனி நம்பர் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணாமல் கீழே எல்லாருமே அப்டேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனி நம்பர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு உங்களுடைய நம்பரை இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனாக்கா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.